முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி. முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். முருகன் தன்னை நம்பியவர்களை என்றுமே கைவிட மாட்டார். ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட முருகன் நம்ம கூட இருப்பதை நமக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பார். வேல்மாறல் படிக்க ஆரம்பித்த அப்புறம் எனக்கு நிறைய விஷயத்தில் அவர் கூட இருக்கிறத நிறைய தருணங்களில் எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் அது எனக்கு முருகன் என்னோட கூட இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இப்போ நாங்கள் ராமநாதபுரத்துலேருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி நம்ம வந்தாச்சு பிள்ளைங்க ஸ்டடீஸ்க்காக. அங்கே சென்னையிலே நமக்கு ஓன் ஹவுஸ் இருக்குது. அங்கே ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி நான் சில ஊர்லேருந்து சில செடிகள்லாம் வாங்கி போய் நான் வச்சேன். ஆனால் அதில் எல்லா செடியுமே கருகி போச்சு. ஒரு செடி கூட இல்லை. அதில் நான் வெத்தலை செடியும் நான் வாங்கி வச்சுருந்தேன். அந்த வெத்தலை செடி நான் அங்கேருந்து ஊர்லேருந்து வரும்போது நான் காரில் நினச்சிட்டே வந்தேன், நம்ம வச்சுருந்த செடியில் எல்லா செடியும் இருக்குமா இல்லை இருக்காதா, வெத்தலை செடி இருந்தால் நல்லாயிருக்கும்ல, இருந்தால் நம்ம முருகனுக்கு வெத்தலை தீபம் போடலாம்ல அப்படின்னு நினச்சிட்டே நான் வந்தேன். இங்கே வந்தோன்னே பார்க்குறேன் வெத்தலை செடி மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த செடியுமே இல்லை. நான் வச்சதில் அது மட்டும்தான் உயிரோடு இருந்தது. தண்ணி சரியாக இல்லாதனால நான் பெருசாக வளரலை. ஆனால் அந்த செடி இருந்தது, நிறைய இலை வெத்தலை எல்லாமே இருந்தது. ஏன்னா நான் ராமநாதபுரத்தில் இருக்கும்போது கூட நான் கோவிலில் தான் வெத்தலை தீபம் போட்டிருக்கேன். வீட்டில் நான் ஒரு நாள் கூட போட்டதில்லை. ஆனால் இங்கே எனக்கு போடணுன்னு ரொம்ப ஆசை. முருகன் இது ஒரு சின்ன ஆசை தான், ஆனால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றிருக்காரு. நான் உண்மையிலே அதுக்கு முருகனுக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் அவர் நம்ம கூட இருக்கிறத நமக்கு உணர்த்துவார். நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நமக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு சோதனை எது வந்தாலும் சரி, முருகனை நம்ம என்றைக்குமே மறக்கவும் கூடாது. அவர் பின்னாடி நம்ம போயிட்டே இருக்கணும். அவர் காலை பிடிச்சிட்டு என்றைக்குமே நம்ம விடவே கூடாது. இந்த செவ்வாய்க்கிழமை நான் செவ்வாய் ஓரையில் வெத்தலை தீபம் நான் போட்டேன். இங்கே உள்ள பூஜை ரூம் சின்னது தான். இனிமேல் தான் கப்போர்டெல்லாம் வாங்கணும், வாங்கி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். நான் வீட்டு வேலைலாம் கொஞ்சம் நடந்ததுனால எதுவும் பெருசாக நான் பண்ண முடியல. சின்ன கப்போர்டு மாதிரி தான் இருக்கும். அதில் தான் நான் சின்ன வெத்தலையாக பறித்து 6 வெத்தலை போட்டு வெத்தலை தீபம் நான் ஏற்றினேன். உண்மையிலே மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. முருகனுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது வரைக்கும் நம்மளை காப்பாற்றின கடவுள் இனிமேலும் காப்பாற்றுவார். அதனால் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சின்ன விஷயம்னாலும் நம்ம முருகான்னு சொன்னாவே போதும், அவர் ஓடி நமக்கு முதல் ஆளாக நிற்பார். அதனால் என்றைக்குமே நம்ம கஷ்டம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் கலங்காதீங்க. என்றைக்குமே முருகனை நீங்கள் மனசார நினச்சிட்டே இருங்க. கண்டிப்பாக முருகன் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு உதவி பண்ணுவார். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.